இந்த மாலை வேளை ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாக இருக்கிற இடத்துல கண்களை மூடி சிறிது நேரம் ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோமா? அந்த நல்ல தேவனை பார்த்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஊழில் வாசம் பண்ணுகிறதே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை நடத்துவரே, நீரே உன்னதர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களை போஷிப்பவரே, உம்மை புகழுகிறோம், ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இருந்தவரும் இருக்கிறோம் இனிமேலும் வரப்போக ராஜாதி ராஜாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, கேருபீன்கள் சேருபீன்களோடு சேர்ந்து ஆண்டவரே பரிசுத்த நாமத்தில் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலைவேளை நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும். ஆண்டவரே, நீங்க இல்லை நாங்கள் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, நீங்க இல்லை நாங்கள் ஒண்ணுமே இல்லை. சப்பா, நாங்கள் வெறும் மண். ஆண்டவரே, உம்முடைய தூய காற்று எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, உம்முடைய தூய காற்று வேணும். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இந்த மாலைவேளை உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊற்றும், உம்முடைய ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, உம்முடைய அக்கினி எங்க மேல ஊற்றுங்க. ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் வந்த வேண்டாமா திரும்பி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, ஒரு அக்கினியை பெற்று ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே, உடைய வல்லமையால நிரம்பி ஆண்டவரே, இந்த மாலை வேளையில ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆண்டவரே, ஒரு புது அபிஷேகம், ஒரு புதிய பலன் ஆண்டவரே, ஒரு புதிய உணர்வு ஆண்டவரே, ஒரு அடுத்த எல்லைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்க மேல ஊற்றுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்து மேல ஊற்றுங்க. ஆண்டவரே, எங்க சபைய மேல ஊற்றுங்க. ஆண்டவரே, இயேசுவே, நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும். நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீரே உயர்ந்தவர், நீரே உயர்ந்தவர். ஆண்டவரே, சர்வ லோகத்தை ஆளுபவரே, எல்லாத்தையும் அடக்கி ஆளுபவரே. ஆண்டவரே, அதிகாரம் உள்ளவரே. ஆண்டவரே, வார்த்தையால் சிருஷ்டித்தவரே. ஆண்டவரே, வார்த்தையாலை உருவாக்கினவரே, வார்த்தையால் பேசுகிறவரே. அந்த வார்த்தை இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தூய காற்று ஆண்டவரே, ரூவாக்காக நன்றி. ஆண்டவரே, இயேசுவே, இந்த மாலைவேளையில உம்முடைய தூய காற்று எங்க மேலையும் எங்க சபை மேலே ஊற்றுவதாக. ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மேலே ஆண்டவரே, ஒரு புதிய ஒரு அக்கினி இந்த மாலைவேளையில, ஒரு புதிய ஒரு வல்லமை ஆண்டவரே கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். ஆண்டவரே, நீர் பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன் சப்பா. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற தேவன் நீர். நீர் பெரிய காரியங்கள் செய்ய போவதற்காக நன்றி. மீதியான வேலை நீரை பொறுப்படுத்த நடத்தும் இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்னால எத்தனை சொல்ல முடியும்? கர்த்தர்னால அவர் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகள் எண்ணி பார்த்தோம்னா விரல் பத்தாதுங்க, நாட்களும் பத்தாது. ஏன்னா தாயின் கருவில் உருவாக்கும் முன்பதாகவே அன்னைக்கு சாம் பாஸ்டர் சொன்னாரு, கருவில் உருவாதற்கு முன்பதாகவே அவருடைய எண்ணத்துல கருவுட்டுட்டோம். அதாவது அவரு நம்ம எப்ப பறக்கணும் அப்படிங்கிறது அவர் எண்ணத்துல முன்னாடியே கருவுற்றதுனாலதான் நம்ம தாயின் வயிற்றுல கருவுற்று இருக்கோம். அந்த கிருபை அவர் எண்ணத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வந்துட்டு இருக்கு. அந்த கிருபை உங்களை ஒரு நாளும் விட்டு விலகாது. உங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், உங்க குடும்பத்தை அரவணைத்துக் கொள்ளும். அந்த காலை வேளை மாலை வேளையில ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடி போகிறோம். அடைக்கிழமை உமது அடிமை நான் யார் பிறப்பு என்று சொல்லி அந்த கர்த்தர் செய்த நன்மையை எண்ணி போற்றி பாடுவோமா? அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம். வெற்றி பாடுவோம்.
அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தரே கர்த்தரே செயல்கள் பெரியவைகளே, கர்த்தரே செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன்னாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேர் பாக்கியமிதே. நித்தியரே உன்னாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேர். அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். அடைக்கலமே அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். ஒரு வேற்றி பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். காரம் பற்றி நடத்தும் கட்ட நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கட்ட நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களி. அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். மீண்டுமாக சொல்லுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மை நித்தம் நித்தம் நீங்க நினைச்சு நீங்க நன்றி சொல்ல புதிய கிருபைகள் புதிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தினமும் தோண்டிட்டே இருக்குங்க. நம்ம எதுவும் மறைக்க தேவையில்லை. ஆண்டவர் என்னை கவனிக்கல, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கொண்டே இருக்காருங்க. அவர் தினமும் பேசி கொண்டிருக்காரு. நம்ம தான் சில நேரம் செவி கொடுக்கறது இல்லை. அவர் யாரோ ஒருத்தர் மூலமா பேசுவார், வசனத்து மூலம் பேசுவாரு, இல்லை யாரோ ஒருத்தவங்க பேசுறவங்க மூலமா பேசுவாரு. நீங்க அவர்கிட்ட பேசும்போது ஒருத்தவங்களை பார்த்து நீங்க பிரைஸ் லார்ட்னு சொல்றது கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவர் பிரியப்படுறாரு. நீங்க அவர் ஆண்டவர் நீங்க பிரியப்படுத்தினாலே போதும், மற்றதெல்லாம் பின்னாடியே உங்களுக்கு வந்துருங்க. இந்த மாலை வேளை நம்ம தொடர்ந்து ஆண்டவரை பிரியப்படுத்த போகிறோம். நம்ம அந்த வன்மா திரும்பி போறதே கிடையாது. அந்த ஒரு அக்கினி நம்ம மேல ஆண்டவர் ஊற்றி ஒரு புதிய ஒரு வல்லமை, ஒரு புதிய ஒரு அபிஷேகம் இந்த மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு நியூ டோர்ஸ், ஒரு நியூ பிகினிங்ஸ். பாஸ்டர் சொன்ன மாதிரி தான் 6 மாசம் வரைக்கும் நீங்க என்ன நடந்திருக்கோ சரி, ஆனா இதுக்கு மேல நடக்க போறது எல்லாமே புதிய கதவுகள், ஒரு புதிய ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பத்தில் திறக்க போது, உங்க வேலை செய்ய கிடைக்க போது, அதை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை நாமத்தை உயர்த்தி பாடுவோம். சிங்கக்கெபியில் விழுந்தேன் ஆனால் அவர் என்னோட அமர்ந்தார் சொல்லி நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை காப்பார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் உங்களை காத்திடுவான்னு சொல்லி உயர்த்தி பாடுவோமா?
கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அது உங்களை ஒரு சேதமும் செய்யாது. நீங்க அக்கினியில் நடக்கிற மாதிரியே இருக்கலாம், உங்களை அக்கினிக்குள்ள போட்டாலும் அந்த அக்கினி பட்சிக்காது. ஏனென்றால் அந்த அக்கினி தான் தேவ ஆவியானவர். அந்த இயேசு கிறிஸ்துவே அக்கினியாய் வந்து நின்று அந்த அக்கினி உங்க மேல படாம பனி போல பெய்ந்து உங்களை எல்லாவற்றை சூழ்நிலை மாற்றி அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாருங்க. நீங்க எந்த சூழ்நிலை பார்த்து நீங்க பயப்பட தேவையே இல்லை. நீங்க சிங்க கேபி உங்களை போட்டாலும் சரி, ஒருவேளை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே நல்ல வசனத்தோடு தான் ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப நான் போயிட்டு இருக்கிற கொஞ்ச நாள் பார்க்கும்போது என்னை யாரோ நெருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சூழ்ச்சி செய்யறாங்க, எனக்கு பின்னாடி சூழ்ச்சி செய்யறாங்க, என்னை சிங்க கேபிக்குள்ள தள்ளி போடுற மாதிரி இருக்கு, என்னை குழிக்குள்ள தள்ளி போடுற மாதிரி இருக்கு. பயப்படாதீங்க. குழியில விழ போறது திட்டம் போட்டவங்களே குழியில் விழுவாங்க. நிச்சயமாக
ஆண்டவர் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வச்சு, யார் உங்களை வெக்கமடை வச்சு ஞானம் பண்ணணும்னு சொல்லி எண்ணுனாங்களோ அவங்கள வெக்கமடை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு கிரீடத்தை கொடுத்து உங்களை இந்த மாசத்துக்குள்ள ஒரு உயர்வான ஒரு ஸ்தலத்துல வைக்க போறாருங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொன்னோம். தொடர்ந்து இந்த மாலை வேளை ஆண்டவர் பார்த்து நன்றி சொல்ல போகிறோம். அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. அதை அறிக்கையிடுவோம் இந்த மாலை வேளையில். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த. எத்தனை பேரால சொல்ல முடியுத? அவர் கிருபை உணர்ந்தவங்க, அவர் இரக்கத்தை உணர்ந்தவங்க உயர்த்தி பாடுவோமா, அறிக்கையிடுவோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்த சுகமானவர். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஒரு சுகம், ஒரு புதிய ஒரு பலன் வரைக்க போறாங்க. இந்த மாலை வேளையில வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். சொல்லுங்க தைரியமா, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த
வாழ்வு கடைசியா ஒரு நிமிஷம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சொல்லுங்க, அவர் என்னுடைய வாழ்க்கையில மாறாதவன்னு சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் கிருபை மாறாததே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மாறாத வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். மாறாத உடன்படிக்கையை நாம் பெற்றிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார். ஒருவேளை இந்த மாலை வேளையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய வார்த்தையையும் அவருடைய நம்பிக்கையும் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர் மாறாதவராய் இருக்கின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உறுதியான நம்பிக்கையான கிறிஸ்துவாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார். அவர் கிறிஸ்துவின் ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற ஆவியானவராய் இருக்கின்றார். இருக்கிற நாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகின்றோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாலவெளியில் எப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வந்திருந்தாலும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமே மாற்றி அமைத்த அந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். சொல்லுங்க, ஆவியானவரே, என் உள்ளத்திற்குள் நீர் வாசம் பண்ணுவதற்காக நன்றி. எங்கள் மேல் அபிஷேகமாய் இருப்பதற்காக நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. சொல்லுங்க, ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் இன்று ஓடுவே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் இன்று ஓடுவே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமைய. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே,
வேண்டுமே. வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட ஆவியானவரே, நல்ல கரங்களை உயர்த்தி அந்த பரிசுத்த ஆவியானவரே அன்றைக்கு மேல் வீட்டில் இறங்கி அக்கினிமயமான நாவுகளினால் இறங்கினவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலவேளையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் பேரிலும் பரலோக அக்கினி இந்த மாலவேளையில உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படிக்கு, உங்களை சுத்திகரிக்கும்படிக்கு, உங்களை பிரகாசிக்கும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படிக்கு அந்த ஆவியானவர் அக்கினியா என்னை உயிர்ப்பியுமே. காற்றே சுவாச காற்றே என்னை உயிர் சொல்லுங்க. ரூபா காற்றே, ரூபா காற்றே, ரூபா காற்றே, ரூபா காற்றே, ரூபா காற்றே. ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் வரவேற்கின்றோம் அப்பா. இந்த மாலவேளையிலே எங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர், ரூபா காற்றானவரே, ரூபா காற்றே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க வந்தா சூழலை மாறுமே. ரூபா காற்றே, ரூபா காற்றே, ரூபா காற்றே, சுவாச காற்றே என்னை உயிர்ப்பி. சொல்லுங்க நீங்க. ரூபா காற்றே, ரூபா காற்றே, ரூபா காற்றே, சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை அவர் உண்டாக்கி அந்த மனுஷனுக்குள் தம்முடைய சுவாசத்தை ரூவா காற்றாக கொடுத்தார். அப்படி என்றால் அவனுக்குள் அக்கினியையே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தார். வேதம் சொல்லுகின்றது, அவருடைய நாசியில் இருந்து அக்கினி புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி அவனுக்குள் தம்முடைய ரூவா காற்றாகிய சுவாசத்தை கொடுத்த போது ஜீவ ஆத்துமாவானான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதே ஆவியானவர் உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவாக சகலவற்றையும் அவருடைய ஆவியினுடைய நிறைவினால் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அந்த அக்கினி ஆவியானவர் உங்களை பலப்படுத்த, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க, உங்கள் வாழ்வின் தேவைகளை அனைவற்றையும் சந்திக்க, உங்களை உயிர்ப்பிக்க, புதிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். நீ நல்லவர், 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 நீ பெரியவர் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். உடைய வார்த்தைகளை கவனிக்க, செவி கொடுக்க எங்களுக்கு மனப்பிரகாசம் உள்ள கண்களை தந்தரலும், எங்கள் செவிகளை திறந்தரலும். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நல்ல ஒரு விசக்கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாலவேளையிலே மறுபடியும் கர்த்தருடைய வீட்டிலே வந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தார்? ஆமேன். அவர் நல்லவராகவே இருக்கின்றார், நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகின்றார். ஸோ இந்த மாலவேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் கொடுத்த பெரிதான தயவிற்காக, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த மாலவேளையிலையும் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு புதிய வார்த்தையை கொடுத்து நம்மை உயிர்ப்பிப்பாராக. நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி நம்மை அவருக்காக எரிந்து பிரகாசிக்கின்ற ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் வைப்பாராக. ஆமென். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம்
1 5 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கின்றேன். அந்த 5 வசனங்களில் உள்ள சத்தியங்களை இன்றைக்கு நாம் தியானித்து தொடர்ந்து இந்த மாலை ஆராதனையில் தொடர்ந்து நான் இந்த ஒரு வசனத்தை தான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றேன். இந்த மாலைவேளையிலையும் அதே வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை என்கின்ற வார்த்தையை முதல் வசனத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் 3 முறை எழுதி வைத்திருக்கின்றார். 2வது வசனத்தில் அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, வேதத்தில் 4 சுவிசேஷ புத்தகங்கள். ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்திலையும் அப்போஸ்தலர்கள் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவருடைய சந்ததிகளோடு கூட தொடர்பு கொண்டு எழுதுகின்றார். உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று எழுதுகின்றார். மார்க்கு எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து டைரக்டாகவே தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார், அவருடைய ஞானஸ்தானத்தை குறித்து எழுதுகின்றார். லூக்கா எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், ஆதாமினுடைய சந்ததியிலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு தொடர்புள்ளது என்று சொல்லி, அவர் இயேசு கிறிஸ்து எப்படி கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் கற்பம் தரிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரிக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த ஒரு சம்பவத்தை அவர் மையப்படுத்தி எழுதுகின்றார். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை யூத மக்களுக்கு இந்த யோவான் நூலை அவர் எழுதுகின்றபடியினால டைரக்டாகவே இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவனானவர், வார்த்தையாகிய கடவுள் என்பதை குறித்து அவர்களுக்கு எழுதுகின்றார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருந்தவர், அவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே இருந்தவர், அவரை கொண்டுதான் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே வாசிக்க முடியும். அப்போது யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இந்த வார்த்தை என்கின்ற வார்த்தை 3 முதல் வசனத்திலேயே வருகின்றது. ஏதாவது வேதத்தில் ஒரு வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் ஆவியானவர் ஒரே அதிகாரத்திலேயோ அல்லது ஒரே வசனத்திலேயோ அல்லது ஒரே புத்தகத்தில் மறுபடியும் ஒரே வார்த்தையை மறுபடியும் அவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்திற்கும் அந்த புத்தகத்திற்கும் அதுதான் திறவுகோல் வார்த்தை. அந்த வார்த்தையின் வழியாகத்தான் மற்ற வார்த்தைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே யோவான் புத்தகத்தினுடைய கருபொருள் அல்லது கீவேர்ட் என்னன்னு சொன்னால் த வேர்ட். ஆகவே தான் அவர் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார்னா வார்த்தையில் தான் முடிக்கிறார். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருக்கு ஒரு நாமம் இருந்தது, அந்த நாமம் வார்த்தை என்கின்ற நாமம் என்று முடிக்கும் பொழுது அதுதான் எழுதுகின்றார். ஆகவே அவருடைய முதல் அதிகாரம் யோவான் 1:1 வார்த்தைன்னு ஆரம்பிக்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் முடிக்கும் பொழுது வார்த்தை என்று முடிக்கின்றார். ஸோ இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, த ஃபயர் பிகேம் ஃப்ளஷ். ஸோ இந்த யோவான் 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவாகிய தேவனுடைய குமாரனுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்றதாகவே இருந்து அவர் எழுதுகின்றார். த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கவனித்தோம். ஆனால் இன்றைக்கு ஃபயர் பிகேம் ஃப்ளஷ் என்பதை குறித்து உங்களோடு கூட ஒரு புதிய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு, இந்த அக்கினிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம், வேதத்தில் இந்த அக்கினியானது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இந்த அக்கினியோடு கூட எப்படி சம்பந்தப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில நாம் வாசிக்க போகின்றோம். இந்த யோவான் 1:1 வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, the unity of God as being one with the word, one with the light, one with the fire. அவர் வார்த்தையாய் இருந்தவர், அவர் வெளிச்சமாய் இருந்தவர், அவர் அக்கினியாகவும் இருந்தவர். the word of God is God. தேவனுடைய வார்த்தையே தேவனாய் இருக்கின்றது, தேவனுடைய வார்த்தை தான் தேவனாய் இருக்கின்றது. பாருங்க, இப்போ யோவான் எழுதும் பொழுது அந்த வார்த்தை மாமிசமானது என்று எழுதுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் என்னன்னா த வேர்ட்,
வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். அந்த நாமமானது இந்த உலகத்திலே மாம்சமாய் அவர் கிறிஸ்துவாய் வந்தார். அதை பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அவர் கொஞ்சம் விளக்கி எழுதுகின்றார். பாருங்க, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் என்று எழுதுகின்றார். அப்போ யோவான் எழுதும் பொழுது அந்த வார்த்தை மாமிசமானது என்று எழுதுகின்றார். அந்த வார்த்தை எப்படி ஆனதுன்னா ஒளியாய் இருக்கிறது என்று எழுதுகின்றார். அந்த வார்த்தை தேவனாய் இருக்கின்றது. அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் 3ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்போ வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது? ஜீவனும் இருந்தது, ஒளியும் இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே எழுதுறாரு. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே எழுதும் பொழுது ஏசாயா 10:17 இஸ்ரவேலின் ஒளியானவர். அப்போ இந்த ஒளியானவர் யாரு? வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தான் ஒளியானவர். இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அவர் ஒளியானவர் மாத்திரமல்ல, அவர் அக்கினியானவராயும் இருக்கின்றார். ஆகவே தான் இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பை அக்கினி மாமிசமானது. அப்போ வார்த்தை மாமிசமானது என்றாலும் ஒன்றுதான், அக்கினி மாமிசமானது என்றாலும் ஒன்றுதான். அவர் எழுதும்போது சொல்றார் பாருங்க, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி. இங்க இந்த ஃபயர் ஆஃப் ஃப்ளேம் குறித்து எழுதுறார். இப்போ அந்த அக்கினி ஜுவாலை என்ற பொழுது நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு காரியம் எதுனா, மோசே அங்கே மீதியான் தேசத்து அந்த மலையில் தேவ பர்வதத்தில் ஓரே பர்வதத்தில் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே முட்செடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையானவர் மோசேவுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ பழைய ஏற்பாட்டில் அக்கினி ஜுவாலையானவர் இப்படி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அக்கினியாய் தன்னை காண்பித்தவர், புதிய ஏற்பாட்டில் அந்த அக்கினியான அவர் மாமிசமாய் மாறி மனுஷர்கள் நடுவிலே வாசம் பண்ணி அவர்கள் இருளிலே இருந்தார்கள், மரித்து போய் கிடந்தார்கள். அக்கினியானவர் அவர்களை தொட்ட பொழுது, அவர்களை சந்தித்த பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி போன்ற வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மரித்து போன சூழ்நிலையும் மாற்றி அமைக்கும்படிக்கு அக்கினியானவர் மாமிசமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். இப்ப இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியமாய் இருக்கிறார், அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறார். அப்போ அக்கினி என்பது தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர். வார்த்தை என்பது எப்படி தேவனாகிய இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமமோ, அதே போல அக்கினி என்பது கொடுக்கப்பட்ட ஒரு நாமமா இருக்கிறது. God is not only the word and the light, but he is also the flame, he is fire. தேவன் வார்த்தையாக மாத்திரமல்ல, ஒளியாக மாத்திரமல்ல, அவர் அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையுமாகியும் இருக்கின்றார். வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கின்றது, ஒளியானது நம்முடைய இருளை நீக்குகின்றது, வெளிச்சமானது அக்கினியானது நம்மை சுத்திகரித்து நம்மையே வெளிச்சமாக இந்த உலகத்தில் வைக்கின்றது. அதுதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே எபிரேய ஆக்கியோன் சொல்லுவார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கின்றார். பாருங்க, நம்மை பட்சிக்கிற அக்கினி அல்ல, நமக்குள் இருக்கின்ற தேவன் விரும்பாத காரியங்களை பட்சிக்கின்ற சுட்டெரிக்கின்ற ஆவியா இருக்கின்றார். இந்த சம்பவத்தை நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர்களுடைய பாகால் தேவனை வணங்கும்படிக்கு பலிகளை செலுத்தி அவர்கள் கூக்குரலிட்டு பாகாலினுடைய தேவனை வழிபட்டு பாகால் தேவனை கூப்பிடுகின்றார்கள். ஆனால் எலியா கூப்பிட்ட பொழுது அக்கினியில் பதில் தரும் தேவனே என்று சொல்லி எலியா கூப்பிட்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அங்கு பலிகளின் மேல் இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது. அந்த நேரத்திலே எலியாவின் தேவன் ஒருவரே, இஸ்ரவேலின் தேவன் ஒருவரே கர்த்தர் தேவன் என்று ஜனங்கள் அறிக்கையிட்டார்கள். அப்போ இந்த அக்கினியானது
நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மறுரூபம் அடைய செய்து மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படிக்கு நம்மை எரிந்து பிரகாசிக்கின்ற வெளிச்சமாய் கர்த்தருடைய வார்த்தை வைக்கின்றது. பாருங்க, இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஒளி என்கின்ற வார்த்தையோ வார்த்தை என்கின்ற வார்த்தையோ 5 முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாருங்க, 4ஆம் வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததுன்னு முதல் முறை. 5ஆம் வசனத்தில் அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு. 7ஆம் வசனத்தில் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். பாருங்க, அந்த இடத்துல 3வது முறை ஒளின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். 9ஆம் வசனத்தில் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஒளி ஒளின்னு பார்த்து முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்தில் ஒளி 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 என்று நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒளினா ஃபயர் இஸ் த லைட், அக்கினி தான் ஒளியாக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம டியூப்லைட் யூஸ் பண்ணுறோம், எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு 50 வருஷங்களுக்கு முன்பதாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களெல்லாம் எதை யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஒரு பாட்டிலில் மண்ணெண்ணெய் ஊற்றி ஒரு திரியை வைத்து அந்த திரியை தான், அதிலிருந்து வருகின்ற அக்கினியை தான் ஒளியாய் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ ஒளி என்று சொன்னால் நம்முடைய வாழ்விற்கு வழிகாட்டுகின்ற ஒரு வெளிச்சம் தான் ஒளியாக இருக்கின்றது. அப்போது ஏசாயா சொல்லும் பொழுது இஸ்ரவேலினுடைய தேவனானவர் என்னவா இருக்கிறார்னா, ஒளியாயும் இருக்கின்றார், அக்கினியாயும் இருக்கின்றார், அவர் பரிசுத்த அக்கினி சுவாலயமாக இருக்கின்றார். அப்போ அழகாக தெளிவாக எழுதுகின்றார். அப்போது அந்த அக்கினியாய் இருந்தவர் மாமிசமாகி இந்த உலகத்தில் வந்து அவர் நம்ம எல்லாரையும் அவர் உயிர்ப்பிக்கின்ற பிந்தின ஆதாமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். வேதத்திலிருந்து ஒரு சில வசன ஆதாரங்களை நாம் கவனித்து நாம் நம்முடைய இந்த பிரசங்கத்தினுடைய காரியங்களை நாம் கவனிக்க போகின்றோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு முக்கியமான உடன்படிக்கை செய்கின்றார். அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது அங்கு யார் வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னால் தெளிவாக அங்கே கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் சூரியன் அஸ்தமித்த போது காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அதன் துண்டங்கள் நடுவே கடந்து போகின்ற அக்கினி சுவாலையும் தோன்றின. அப்படின்னா ஒரு அக்கினி சுவாலை நடந்து போதுங்க. இது எங்கன்னா பார்த்துருக்குறீங்களா? மனுஷன் நடந்து போவான், இல்லை வேற ஏதாவது மிருகங்கள் நடந்து போகிறத பார்த்துருக்குறோம். ஆனால் ஆபிரகாம் பார்த்தது என்னன்னா, ஒரு அக்கினி சுவாலையானது நடந்து போனது அல்லது கடந்து போனது என்று எழுதுகின்றார். அப்படின்னா அங்கே யார் கடந்து போனா? ஆபிரகாமோட கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது யார் வானத்திலிருந்து இறங்கி வந்தார்? இறங்கி வந்து பலிகள் செலுத்தப்பட்டு, பலிகள் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு, பழைய ஏற்பாட்டில் எப்படி பலி செலுத்துவாங்கன்னா, ஒரு பலியை செலுத்தி 2 கூறுகளாக 2 பகுதிகளாக வைப்பார்கள். அந்த 2 பகுதிகளாக வைத்து உடன்படிக்கை செய்து கொள்கிறவர்கள் அந்த பலிகளின் நடுவே நடந்து போவார்கள். அதனுடைய விளக்கம் என்னன்னா, ஒருவேளை நம்ம இந்த பலியை நீ நிறைவேற்றாமல் போயிட்டா உன்னுடைய சரீரமானது இப்படி 2ஆக மாறக்கடுவது, அல்லது நான் நிறைவேற்றாமல் போயிட்டா இந்த சரீரமானது இப்படியாய் உன்னுடைய சரீரமானது இப்படியாய் பிற்கப்பட கடவுது, அப்படி என்று சொல்லி அதனுடைய விளக்கம். ஆனால் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் நாம் உடன்படிக்கை மீறி விட்டோம். தேவன் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆனால் நாம் நம்முடைய சரீரத்தில் நாம் அந்த காயங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக தேவன் அக்கினி ஜுவாலையாய் இருந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவரே இந்த உலகத்திற்கு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பலியில் நம்மை அவர் மீட்டு கொண்டவராக இருக்கின்றார். அப்போ ஆபிரகாம் உடன்படிக்கை செய்த பொழுது அந்த உடன்படிக்கையின் பலிகளின் நடுவே ஒருவர் கடந்து போனார். அவர் யார் என்று சொன்னால் அக்கினி சுவாலையா இருக்கின்றவர். அந்த அக்கினி சுவாலையா இருந்தவர் தான் புதிய ஏற்பாட்டில் மாமிசமாய் இந்த உலகத்திற்கு தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்து அவருடைய பலியின் உடன்படிக்கையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட வாக்குதத்தம் பண்ணி அந்த வாக்குதத்தத்தை அவர் நிறைவேற்றுகின்ற தேவனாய் இருக்கின்றார். அப்போ
ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்றார். அவரைத்தான் ஒரு பெரிய தேசமாய் மாற்றப் போகின்றேன், அவருக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர் அந்த சந்ததியை குறித்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது எப்படி ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் அக்கினி சுவாலையாக இறங்கி வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்து ஆபிரகாமின் உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அதே ஆவியானவர் இந்த மாலைவேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலையும் இறங்கி வந்து உங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கின்றார். அப்போ ஒரு பெரிய தேவ மனுஷன், விசுவாசத்தின் தகப்பன் எனப்பட்டவர், அவருக்கு ஆண்டவர் தம்மை தான் எப்படி என்று வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று சொன்னால், ஒரு அக்கினி ஜுவாலையா இருக்கின்ற ஒரு நபர் போல இறங்கி வந்து அவருக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 5 ஆகமங்களை எழுதின மோசேவை ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று அழைக்கின்றார். மோசே மீதியான் தேசத்தில் அங்கே ஓரேப் என்கின்ற பர்வதத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே கர்த்தருடைய தூதனானவர், எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கே திரியேக தேவனுடைய 2வது நபராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். அப்போ மோசே அங்கே என்ன பண்றார்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று என்று எழுதுகின்றார். அப்ப இங்க அக்கினி சுவாலை நிக்குது. ஆபிரகாமுக்கு அக்கினி சுவாலை கடந்து போகுது, நடந்து போகுதுங்க. இங்க மோசே பார்க்கும் பொழுது ஒரு அக்கினி சுவாலை நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அடுத்த வசனம், அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன என்று கிட்ட போய் பார்ப்பேன் என்று இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்போ மோசேவுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று சொன்னால், அக்கினி ஜுவாலையாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அந்த அக்கினி சுவாலையாய் அவர் முட்செடியின் நடுவே நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த முட்செடியானது அது எரிந்து ஜுவாலிக்கின்றது. ஆனால் அது வெந்து போகவில்லை. ஏன் அது எரிந்து ஜுவாலித்து வெந்து போகவில்லைன்னா, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரிப்பாரு, ஆனாலும் மரித்தாலும் அவர் உயிரோடு கூட எழுவார் என்பதை குறித்து மோசேவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, தன்னை காண்பிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்கும்படிக்கு அற்புத காட்சி என்று எழுதுகின்றார். வேதத்தில் அற்புத காட்சி என்று சொன்னால் ஒரே ஒரு அற்புத காட்சி தான். இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதுதான் அற்புத காட்சி. அன்றைக்கு முட்செடியில் பற்றி எரிந்த அந்த முட்செடி அது எரிந்து ஜுவாலித்தது, ஆனால் வெந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவருடைய ஆத்துமாவோ அவருடைய சரீரமோ அழிவுக்கு உட்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிரோடு கூட எழுப்பி மகிமையின் சாயலையும் சரீரத்தையும் அவருக்கு கொடுத்தார். அப்போ மோசேவுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது முட்செடியில் எரிந்து பிரகாசிக்கின்ற அக்கினி சுவாலை போன்று காட்சியளித்தார். முட்செடியின் நடுவில் இருந்து அக்கினியிலிருந்து வார்த்தை புறப்பட்டது. பாருங்க, அந்த 2ஆம் வசனத்தை போடுங்களேன். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையில நின்றார். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்க நிற்கிறாருங்க? அக்கினி சுவாலையாக நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருக்கிற அந்த கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். நல்லா வாசிக்கணும் இந்த கடைசி லைனை, முட்செடி அக்கினினால் சுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அடுத்த வசனங்க, அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன என்று நான் கிட்ட போய் அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொன்னார். நீங்க 4ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, முட்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசினார் என்று பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். 4ஆம் வசனங்க,
கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அப்போ முட்செடியின் நடுவில் என்ன இருக்கு? அக்கினி ஜுவாலை இருக்கு. அக்கினி ஜுவாலை யாரு? கர்த்தருடைய தூதனானவர் தான் அக்கினி ஜுவாலை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து வார்த்தை வருகின்றது. என்ன வார்த்தை? மோசே மோசே என்று கூப்பிட்டார். அப்போ அந்த அக்கினிக்கோ வார்த்தைக்கோ சம்பந்தம் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அக்கினியாய் இருந்தவர், வார்த்தையாய் இருந்தவர், இப்பொழுது மாமிசமாகி தேவகுமாரனாய் கிறிஸ்துவாய் நமக்குள்ளே பிரவேசித்து நமக்குள்ளே பற்றி எரிகின்ற அக்கினி ஜுவாலையாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களே ஒரு ஃபயர் ஃப்ளேம் தாங்க. நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அக்னி 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 அக்னின்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அக்னி அக்னின்னா ஏதோ வெளியில் பார்க்குற நெருப்பு கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையையே, உங்கள் வார்த்தையையே, உங்களுடைய சாயலையே, உங்களுடைய பார்வையையே கர்த்தர் அக்கினியாய் மாற்றுகின்றார். ஆகவே தான் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல வாசிக்கும் பொழுது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகின்றார். அப்போ அக்கினி ஜுவாலைனா யாருன்னா கிறிஸ்து தான் அக்கினி ஜுவாலை. அதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை வார்த்தையாய் அவர் காண்பிக்கும் பொழுது அக்கினியானவர் மாமிசமானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் அதோட 25-26 வசனங்கள் அருமையா பாஸ்டர் சாம் இந்த சிங்கக்கபியில் நான் விழுந்தேன் என்ற பாட்டை தீர்க்க தரிசனமாக எடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 வசனத்தில் அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. இந்த வார்த்தையை சொல்ற உங்களுக்கு ஒரு சேதமும் வராதுங்க. அக்கினி ஜுவாலையாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. மந்திரமோ தந்திரமோ பில்லி சூனியமோ பிசாசின் கிரியைகளோ உங்களை சேதப்படுத்த முடியாது. பிகாஸ் யூ ஆர் அண்டர் த ஃபயர் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய அக்கினிக்கு கீழே இருக்கிறது. கீழே இல்லை, உங்களை சுற்றியும் அக்கினி சூழ்ந்திருக்கிறபடினால எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்போ அக்கினி நடுவில் உலாவுகிறதை கண்டேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகின்ற அக்கினி ஜுவாலையின் வாசல் இன்றைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். கர்த்தர் இந்த மாலை வேளையில அக்கினியினுடைய அனுபவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகின்றார். அப்படின்னா அந்த உலக அக்கினியில உங்க வாழ்க்கை இருக்கலாம், ஆனால் பரலோக அக்கினி உங்கள் நடுவே வந்து அந்த உலக அக்கினியுடைய சூட்டை நீக்கி பரலோக அக்கினியாகிய 4வது நபராகிய கிறிஸ்துவானவர் உங்களை அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே கொண்டு வந்து, வெளியே வேற அனுபவத்துக்கு கொண்டு வந்து, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர் மற்றவர்கள் காணும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த நேபுகாத் நேச்சார் சொல்றார் பாருங்க, நீங்க வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்ப அக்கினி நடுவில் யார் இருக்கிறாருங்க? 4வது நபர் இருக்கிறாருங்க. அந்த 4வது நபருடைய பேர் என்னன்னா அக்கினி ஜுவாலைங்க. அந்த அக்கினி ஜுவாலையா இருக்கிற 4வது நபர் இந்த 3 பேருக்கு நடுவில் இருந்ததுனால வெளியே இருக்கிற அக்கினி இவர்களை தொட முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், வெளியே இருக்கிற அக்கினியை காட்டிலும் அவர்களை சூழ்ந்திருந்த அக்கினி ஜுவாலையானது வல்லமையுடையதா இருந்தபடியினால அவருடைய முடி கூட கருகி போகவில்லை, அவருடைய சரீரத்தில் அக்கினின் வாசனை கூட படவில்லை. ஏனென்று சொன்னால் அக்கினி ஜுவாலையானவருடைய வாசனை அவர்களுக்குள் இருந்தபடியினால அந்த அக்கினி ஜுவாலையானவர் எப்படிப்பட்ட அக்கினி சூளையிலிருந்தோ உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கின்றார். இப்போ தானியேலுடைய 3 நண்பர்கள் அக்கினி ஜுவாலையில் அக்கினி சூளையில் போடப்பட்டாங்க. அக்கினி சூளைக்கும் அக்கினி ஜுவாலைக்கும் வித்தியாசம் உண்டு. அக்கினி சூளை எரியும், கொஞ்ச நேரத்தில் அமைஞ்சிரும். ஆனால் அக்கினி ஜுவாலை
எரிந்து கொண்டே இருக்கும். அதை ஒரு பொழுதும் ஒருவராலும் அணைக்க முடியாது. அது எரிந்து கொண்டே இருக்கும். அக்கினி சுவாலையாகிய தேவன் அவர்கள் நடுவில் இருந்து அவர்களை தப்புவித்தார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது, யோவானுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வெளிப்படுகின்றார். வெளிப்படும் பொழுது அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சையைப் போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையுமாய் இருந்தது. பாருங்க, அழகா எழுதுகின்றார். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையை போல் இருந்தது. அப்படின்னா அக்கினி சுவாலைனா யாருன்னா கிறிஸ்து தான் அக்கினி சுவாலை. தேவகுமாரன் தான் அக்கினி சுவாலை. பழைய ஏற்பாட்டில் அக்கினி சுவாலை என்று அழைக்கப்பட்டவர், புதிய ஏற்பாட்டில் வார்த்தையானவர், ஒளியானவர், அக்கினி சுவாலையானவர் தேவகுமாரனாய் மாம்சமாய் இந்த உலகத்திற்கு வந்து அவர் இயேசு என்னும் நாமத்தினாலே ஜனங்கள் நடுவிலே அக்கினி சுவாலையாகவே நடந்தார். அக்கினி சுவாலையாகவே சுற்றி திரிந்தார். அந்த அக்கினி சுவாலையாய் அவர் சுற்றி திரிந்த பொழுது ஜனங்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அசுத்தாவினுடைய கிரியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அதே அக்கினி சுவாலையான கிறிஸ்துவானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே அவர் பற்றி எரிகின்ற ஆவியானவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையை போல் இருந்தது என்று எழுதுகின்றார். God is the fire, He is the word and the word is the fire. வார்த்தை தான் அக்கினியா இருக்கிறது. Both the word and fire became flesh through Christ. அந்த வார்த்தையும் அக்கினியும் கிறிஸ்துவாய் மாம்சமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதே வார்த்தையும் அக்கினியுமான கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே வார்த்தையாயும் அக்கினியாயும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார். வார்த்தையும் அக்கினியும் மாம்சமாகி கிறிஸ்துவாய் இந்த உலகத்திற்கு தேவகுமாரனாய் அவர் வெளிப்பட்டார். தேவன் அக்கினி சுவாலையை பெத்லகேமுக்கு அனுப்பவில்லை. வார்த்தையையும் அக்கினியையும் சேர்ந்த மாம்சமாய் வந்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினார். இப்போ பெத்லகேமுக்கு ஆண்டவர் எப்படி வந்தார்னா அக்கினி சுவாலையா வரல. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் இருந்த ஊருக்கு அக்கினி சுவாலையா வந்தார். மோசே இருந்த ஓரே பர்வதத்திற்கு அக்கினி சுவாலையா வந்தார். தானியேல் வாழ்ந்த பாபிலோன் தேசத்திற்கு அக்கினி சுவாலையா வந்தார். எலியா வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு அக்கினி சுவாலையா வந்தார். பழைய ஏற்பாட்டில் அக்கினி சுவாலையாய் வந்தவர் புதிய ஏற்பாட்டில் அக்கினி சுவாலையாய் மாத்திரமல்ல, வார்த்தையாயும் அக்கினியாயும் சேர்ந்த மாம்சமாய் இந்த உலகத்திற்கு கிறிஸ்து பெத்லகேமுக்கு வந்தார். So we could embrace the burning bush and not burn. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த அக்கினியை தொடக்கூடாது. அந்த அக்கினி கிட்ட போனால் அந்த அக்கினியானது நம்மளை பட்சித்து போடும். சீனாய் மலையில் அக்கினி இறங்கின பொழுது மலையின் அருகே ஒருத்தரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அக்கினி நடுவே யாராலும் நெருங்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த அக்கினி சுவாலையானவரை சிமியோன் சுமந்தார், மரியாள் சுமந்தார், யோசேப்பு சுமந்தார். ஏன் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த அக்கினி சுவாலையின் மேல் போடப்பட்டிருந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் உதிரப்போக்கு நின்று சுகமானது. குஷ்டரோகியை அந்த அக்கினி சுவாலையானது தொட்டது, குஷ்டரோகம் நீங்கியது. அது மாத்திரமல்ல, அநேகரை அவர் தொட்டு சுகமாக்கினார். அக்கினி சுவாலை தொட்டு சுகமாக்குகின்ற அக்கினி சுவாலையாய் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அக்கினியானது ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்தது. அக்கினியானது ஜனங்களை விடுதலை செய்தது. அக்கினியானது ஜெபத்திற்கு பதில் தந்தது. புதிய ஏற்பாட்டில் அக்கினி சுவாலையானவர் ஜனங்களை விடுதலை செய்யும்படிக்கு மாமிசமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அக்கினி சுவாலையானவர் மாமிசமாய் வந்தார். பாருங்க, அதே தானியேல் தரிசனமாய் அவர் பார்க்கும் பொழுது தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது என்று எழுதுகின்றார். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர். அப்படின்னா பூரண ஆயுசுள்ளவர் யாருன்னா கிறிஸ்து தான் பூரண ஆயுசுள்ளவர். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் நீண்ட ஆயுசுள்ளவர். அவருடைய வஸ்திரம்
உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் இருந்தது. வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. பாருங்க, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாகவும் அவருடைய அதன் சக்கரங்கள் எரிகின்ற நெருப்புமாயிருந்தது என்று எழுதுகின்றார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னால், அக்கினி ஜுவாலையான சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போ சிங்காசனத்தில் யார் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க? அக்கினி ஜுவாலை தான் உட்கார்ந்துருக்குங்க. ஆனால் அந்த அக்கினி ஜுவாலையாக உட்கார்ந்து கொண்டிருந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அக்கினி ஜுவாலையாய் அல்லங்க, மனுஷகுமாரனாய் மாமிசமாய் இந்த உலகத்திற்கு வந்து ஜனங்களை விடுதலை செய்கிறவராய் இருந்தார். இப்போ தேவனுடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையினாலும் எரிகின்ற நெருப்பினாலும் அது சூழப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் யாருன்னா, கிறிஸ்துவே தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறார். கடவுள் கிறிஸ்துவுக்குள் இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிறவராக இருக்கின்றார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்க போகின்றோம். அதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடினால். பாருங்க என்ன அற்புதமாக எழுதுறாருங்க. அக்கினி நடுவில் இருந்தார், அக்கினி ஜுவாலை நடந்து போனது, அக்கினி நடுவில் இருந்து பேசினார், இப்போ அக்கினியில் இறங்கினார். அப்போ மேலிருந்து என்ன இறங்கி வந்ததுன்னா, கர்த்தர் அக்கினியாய் இறங்கி வந்தார். அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று எழுதுகின்றார். அதே மோசே யாத்திராகமம் 31:18 எழுதும் பொழுது, சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்போ மேலே ஏறும் பொழுது எப்படி மலையானது அக்கினி சுவாலையினால் மூடப்பட்டது, கீழே இறங்கி வரும் பொழுது கற்பலகைகளை கொடுக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல கற்பலகைகள் தேவனுடைய வார்த்தை, அக்கினி வார்த்தை. இப்போ மோசே இறங்கும் பொழுது போகும்பொழுது அக்கினியை பார்க்கிறாரு, வரும் பொழுது வார்த்தையை கையில் வச்சுட்டு வராரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அக்கினியானவர் வார்த்தையானவர் மாமிசமாய் இந்த உலகத்திற்கு வந்து தன்னை தேவனாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ there is a fire that comes upon and a fire that comes within. அக்கினியானது வானத்திலிருந்து இறங்கி வருகிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளேயும் இறங்கி வருகிறதா இருக்கிறது. தேவன் நமக்குள்ளே இந்த கொழுந்து விட்டும் எரிகின்ற அக்கினியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 2-3 வசனங்களை வாசித்து நாம் இன்றைக்கு இந்த மாலைவேளை ஆராதனை முடிக்க போகின்றோம். எம்மாவூர் சீஷர்களை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கிட்டே பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போன பொழுது சாயங்காலம் வேணான பொழுது ஒரு வீட்டுக்குள் அவர்கள் பிரவேசிக்கின்றார்கள். பிரவேசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்குறார். அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. 24:32 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கு காண்பித்த போது. பாருங்க, இங்க வசனமும் அக்கினியும் ஒரே வசனத்தில் வருது பாருங்க. அப்போ வசனமும் அக்கினி என்னதாங்க? ஒண்ணுதாங்க. வார்த்தையும் அக்கினி ஒண்ணுதான். அந்த வார்த்தை அக்கினி மாமிசமாய் இந்த உலகத்திற்கு வந்து, ஆகவே தான் அந்த பிரசங்கத்திற்கு the fire became flesh என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அப்போ இந்த சம்பவத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது என்ன பேசினார்னா, சும்மா சாதாரணமான வார்த்தைகள் அவர் பேசல, வேத வாக்கியங்களை அவர் விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அப்போ இங்க அக்கினியும் இங்க வேத வார்த்தையும் குறித்து ரெண்டு காரியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அக்கினியும் வார்த்தையுமாய் எழுதப்படும் பொழுது இன்னொரு நபரை குறித்து எழுதுகின்றது. அவர் யார் என்று சொன்னால், உயிரோடு கூட எழுந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அப்போஸ்தலர் 2:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகள் போல பிரிந்திருக்கிறது போல 120 பேர் மேலே இறங்கினார். கடைசியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த வார்த்தைக்கு அக்கினிக்கு சம்பந்தம் உண்டு.
அப்போ யோவான் எழுதும் பொழுது வார்த்தை ஒளி மாமிசம் என்று எழுதுகின்றார். யாரை பற்றி சொல்றார்? வார்த்தை கிறிஸ்து, அக்கினி சுவாலை கிறிஸ்து, ஒளி கிறிஸ்து. இந்த கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார்னு சொன்னார்? மாமிசமாய் வந்தார் என்று சொல்லி எழுதுகின்றார். கடைசியாக ஒரே வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். எபிரேயர் 12 தானுங்க, அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடி மனமாறுதலை காணாமற் போன. அடுத்த வசனம், அன்றியும் தொடக்கூடியதும். நெருப்பை யாராவது தொட முடியுமா? முடியாது. பழைய ஏற்பாட்டில் தொடாதன்றாருங்க. மோசே நீ மாத்திரம்தான் மலைக்கு ஏறி வர வேண்டும், வேற யாரும் வரக்கூடாது, வேற யாரும் மலைக்கு கீழே கிட்ட மலையே நெருங்கக்கூடாது, மலையே நெருங்கக்கூடாது என்று சொன்ன தேவன் புதிய ஏற்பாட்டில் மாமிசமாய் வந்தபடினால அவரை தொடலாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் நெருப்பை தொட முடியாது, புதிய ஏற்பாட்டில் நெருப்பை தொடலாம். பழைய ஏற்பாட்டில் நெருப்பை தொட்டால் மரித்து போவார்கள், புதிய ஏற்பாட்டில் நெருப்பை தொட்டால் பிழைத்துக் கொள்ளுவார்கள். பழைய ஏற்பாட்டில் நெருப்பு வேற மாதிரியா காண்பித்தார்கள், புதிய ஏற்பாட்டில் அக்கினி சுவாலையா இருந்தவர் மனுஷனாய் வந்தபடியினால அவர் தொட்டு சுகமாக்குகிறவராயும் அவரை தொட்டவர்கள் விடுதலையாகிறவர்களாயும் இருந்தார்கள். அவரை தொடும்படிக்கு கிராமங்களிலிருந்து வியாதியஸ்தர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரமும் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும். அடுத்த வசனம் 19 வசனம், அடுத்த வசனம் 19 ஆகிய இவைகளினிடத்திற்கும். எபிரேயர் 12:19, எக்கால முழக்கத்தின் இடத்திற்கோ. பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வார்த்தைகளையுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். இப்போ பழைய ஏற்பாட்டில் எக்காலம் போல சத்தம் வந்தது, அக்கினியும் இருந்தது, வார்த்தையும் இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஜனங்க அந்த வார்த்தை கேட்டு எங்க கூட பேசாதீங்கன்னு சொன்னாங்க, கிட்ட வராதிங்க, யாருமே கிட்ட வரல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பேசுகின்ற வார்த்தையாய், தொடுகின்ற வார்த்தையாய், பார்க்கின்ற அக்கினியாய், தொடுகின்ற அக்கினியாய் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம்மை உயிருள்ளவராய் தேவகுமாரனாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த அக்கினி ஜுவாலையானவர் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அந்த சூழலிலிருந்து உங்களை விடுதலை செய்ய அக்கினி ஜுவாலையாய் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே யோவான் எழுதும் பொழுது இயேசுவை ஒளி என்று எழுதுகின்றார், அக்கினி என்று எழுதுகின்றார், வார்த்தை என்று எழுதுகின்றார். அதை யாரை எழுதுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவை எழுதுகின்றார். அப்போ வார்த்தை மாமிசமானது. அது வார்த்தை மாமிசம் மாத்திரமாகல, அக்கினியும் மாமிசமானது. வார்த்தை மாமிசமான பொழுது நம்மை விடுதலை செய்தது, அக்கினி மாமிசமான பொழுது நம்மை சுத்திகரித்து அவரை போல வெளிச்சமாய் பிரகாசிக்கிறவளாய் இந்த உலகத்திலே நம்மை வாழ வைக்கிறது. ஒருவேளை இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலேயும் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண இயேசு கிறிஸ்து அக்கினி சுவாலையானவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இருக்கிறவங்களே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியாய் இருக்கிறார் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் அக்கினி என்று பயன்படுத்தப்படுகின்றதோ அங்கே கிறிஸ்து மறைமுகமாய் உம்முடைய சித்தத்தை உம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தீர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த அக்கினியானவர் மாமிசமாய் வந்து ஜீவ அப்பமாய் வந்து எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களுக்கு ஜீவனையும் எங்களை எழுந்து பிரகாசிக்கின்ற ஒளியாயும் இந்த உலகத்திலே கர்த்தர் நீர் வைத்திருக்கின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மாலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசிக்கிறவர்களாய் வைப்பீராக. ஒருவேளை அந்த வீடியோவை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலையும் அக்கினி சுவாலை மாம்சமாய் வந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது
அநேகரை தொட்டு விடுதலை செய்தீர். உம்மை தொட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு கூட ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கின்ற ஏதாவது பிரச்சனைகளோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அக்கினி ஜுவாலையானவர் எலியா கூப்பிட்ட பொழுது வானத்திலிருந்து இறங்கியவர். ஆண்டவரே, நீர் அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளில் இறங்கி அவர்கள் வாழ்விலே விடுதலை தந்து அவர்களை வெளிச்சமாய் வைக்க நீர் உண்மை உள்ளவர். நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அடுத்த வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களை பைபிள் ஸ்டடியில் பார்ப்போம். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. காட் பிளஸ் யூ.